உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எந்த தலைப்பு பற்றி பேச போறோம் அப்படின்னா, ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் 40 நாட்கள் நோன்பு இருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு இந்த நோன்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அதுல பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் புல்லா போட்டுட்டு அங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நோன்பு திறப்பாங்க, நோன்பு கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க. சோ இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். இதெல்லாம் இஸ்லாமியர்கள் மீது உள்ள பாசமா, அவங்களாம் தொப்புள் கொடி உறவா பரிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா இப்ப கடந்து வந்த வரலாறை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே இஸ்லாமியர்களை எப்படி நடத்தினாங்கன்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. அது இஸ்லாமிய சமூகத்துக்கே தெரியும். சோ அதையும் தாண்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் புல்லா போட்டு அவங்க போய் கலந்துக்கிறாங்க, நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க, கிறிஸ்மஸ்ல போய் கலந்துக்கிறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, கேக்கு சாப்பிடுறாங்கன்னா அதே மாதிரி இந்து பண்டிகை, அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவே தேவையில்லைங்க. இந்து பண்டிகைக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கே சொல்லுவாங்க. சோ அங்க போய் கலந்துக்கிட்டது, பொங்கல் திருவிழா பண்றது, தீபாவளியில கலந்துக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக மட்டுமே தவிர அவங்க மீது பாசமா பரிவான்னு கேட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அரசியல் கட்சி தலைவர்கள் ஆடக்கூடிய ஒரு சதுரங்கம் இதுவே தவிர மற்றபடி மக்கள் மீது இவங்களுக்கு பாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரிதான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நோன்பு நிகழ்ச்சி. இதுல அண்ணன் திருமா உட்பட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போயிட்டு புல்லா போடுவாங்க, போட்டு அங்க உட்கார்ந்து நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கான அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்க இதெல்லாம் பண்ணுவாங்க, நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்க விடுதலை பண்ணுவாங்க அப்படிலாம் வாக்குறுதி கொடுப்பாங்க. அவங்களும் இதை நம்பி ஓட்டு போட்டு மறுபடியும் அந்த கட்சியை கொண்டு வருவாங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிப்பதற்கு மிக முக்கிய பங்கு, மிக முக்கியமான ஓட்டு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம். சோ இவங்க போடக்கூடிய அந்த ஓட்டு தான் இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றத தமிழக அரசியல் தலைவர்கள் நம்பி கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படிதான் கடந்த கால வரலாறும் இருக்கிறது அப்படின்றத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை முன்னிட்டு இன்னைக்கு இந்த விஜய் இஸ்லாமியர்கள் மத்தியில உட்காந்து நோன்பு கஞ்சி எல்லாம் குடிச்சிருக்காரு, நோன்பு திறந்தாரு. ஒருபடி மேல போய் எந்த தலைவரும் பண்ணாத ஒரு விடயத்தை விஜய் பண்ணதை நம்ம பார்த்தோம். சோ அவங்களோட தொழுகையிலும் அவர் கலந்துகிட்டு பிரேயர் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல 2-3 வார்த்தைகள்லாம் பேசுறாரு. நிறைய அரசியல் எல்லாம் பேசல. சோ அதை முழுமையாக நீங்க பார்த்திருப்பீங்க. பொதுவாக ஒரு கட்சி எடுத்துக்கோங்க, நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துக்கோங்களேன், சிலனா வேற கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அதே மாதிரி இஸ்லாமிய கட்சிகள். சோ இவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த நோன்பு நிகழ்ச்சி அவங்கதான் அதுல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியில அது ஜெயலலிதாமாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, யார் யார் இந்த கட்சி தலைவர்கள் இருந்தாங்களோ, யார் யார் முதலமைச்சராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துப்பாங்க. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக தமிழக வெற்றி கழகம் இந்த இப்தார் நோன்பை நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க. அதுல விஜய் கலந்துகிட்டு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடந்து நாம பார்த்துட்டு இருந்தோம். சோ கடந்த கால வரலாறை நாம தோண்டி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி நடத்தியது, ஏடிஎம்கே எப்படி நடத்தியது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா போதும், இஸ்லாமிய மக்கள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் அவலங்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் இஸ்லாமிய மக்கள் மீது உள்ள பாசத்துல போயிட்டு அவங்க மத்தியில உட்காந்து நோன்பு கஞ்சி குடிச்சாரா, தொழுகை பண்ணாரா, அங்க மேடையில இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் ஆதரவா நிப்பேன்லாம் பேசினார் இல்லையா, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டுக்களை வாங்குவதற்காக மட்டும்தான் அவர் பண்ணினார்ன்றது அரசியல் சார்ந்த எல்லாத்துக்குமே அது தெரியும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா துப்பாக்கி பீஸ்ட் அப்படின்ற 2 திரைப்படம், அதுல முழுக்க இஸ்லாமியர்களை வச்சு செஞ்சிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு தேச விரோதிகள் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்களேன், அதுல இஸ்லாமிய சமூகம் மட்டும்தாங்க வரும். சோ வேற எந்த ஒரு பர்சனும் அதுல இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பாஜக ஆட்சி மத்தியில வந்த பிறகு இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது பொதுவான ஒரு விமர்சனமாக இருக்குது. அதற்கு துளியம் குறையாமல் இன்னைக்கு தமிழகமும் இஸ்லாமியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வன்முறை தூண்டுறது, சமூகத்துக்கு விரோதமாக யார் யார் செயல்படுறாங்க, கொலை கொள்ளை சம்பவங்கள், அதே மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவங்கள், இதெல்லாம் மிக முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்து தான் இருக்கு என்பதை விஜய் நடித்த துப்பாக்கி பீஸ்ட் திரைப்படங்கள் ரொம்ப தெளிவாக காட்டும். அதற்கு முன்னாடி போனீங்கன்னா விஜயகாந்த் நடித்த திரைப்படமாக இருக்கட்டும், இல்ல அர்ஜுன் நடித்த திரைப்படமாக இருக்கட்டும், திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் தேச விரோத செயல்ல ஈடுபடுறாங்க என்பதுல மாற்று கருத்து அவங்களுக்கு நிச்சயமா கிடையாது. அதுவும் மத்தியில பாஜக வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்றதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. அதே மாதிரி கலைஞர் காலகட்டத்துல நிறைய பதவிகள் எல்லா மாவட்டத்தோறும் நிறைய பதவிகளை அவர் கொடுத்துட்டு இருந்தாரு, இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அதை இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய கட்சியில கொடுக்கலன்றது
எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஜவஹர்லாவா இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் சரி, அமைப்புகள் கட்சிகள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு முரண்பாடை வந்து டிஎம்கே கட்சியோட வச்சுட்டு இருக்காங்கன்றதை நாம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 1998 கோவையில நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம், அதுல பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடாத நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இன்னைக்கும் வந்து சிறைச்சாலையில இருக்கிறாங்க. சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை வந்து தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்றதுல இஸ்லாமியர்களுக்கும் டிஎம்கே அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்குது. தஞ்சாவூர் மேலளவு கொலை சம்பவத்தை எடுத்துக்கோங்க, ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தை எடுத்துக்கோங்க, காந்தியோட கொலை சம்பவத்தை எடுத்துக்கோங்க, அது மாதிரி கண்ணகி முருகேசன் கொலை சம்பவம், லீலாவதி கொலை வழக்கு, இந்த மாதிரி நிறைய கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. எப்ப பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா நடத்துவாங்க, அந்த மாதிரி பொன்விழா நிகழ்ச்சி, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொன்விழா, புரட்சி தலைவர் நினைவு நாள், பிறந்த நாள், இதையெல்லாம் முன்னிட்டு வந்து நிறைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து விடுதலை செய்யும் பொழுது, இப்படி நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பாக வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 பேரை பஸ்ல வச்சு எரிச்சு கொலை பண்ணாங்க ஏடிஎம்கே ஆட்சியில. சோ அந்த மாதிரி அந்த சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள், இப்படி முக்கியமாக கொலையில ஈடுபட்ட குற்றவாளிகள் எல்லாமே வந்துட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க. ஆனா எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் குற்றமே பண்ணல, அவங்கள வந்து இன்னைக்கு தமிழக அரசு விடுதலை பண்ண மாட்டேன்றாங்கன்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கத்தோட இஸ்லாமிய அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு 7 பேரை வந்து அவங்க விடுதலை பண்ணினாங்க. சோ இப்படி வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு உள்ளான ஒரு விடயம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப 1998 குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குதுங்க. 2001 வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. எதை வச்சு பிடிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடு டிஎம்கேக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் நடக்கும் பொழுது இந்த ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நிச்சயமாக அவங்களை வந்து நான் விடுதலை பண்றேன், உங்களுக்கு கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி நான் நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்துவ சமுதாயத்துடைய அந்த ஓட்டுகளை வாங்கி அவங்க வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. சோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா மத்திய அரசு தான் வந்துட்டு பாஜக அரசு தான் வந்துட்டு முழுமையாக இவங்களுக்கு வந்து இந்த பாபர் மசூதி வழக்கு கூட நீங்க எடுத்துக்கோங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிறாங்க, இவங்க வந்து டோட்டலா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உங்களுக்கு இடமே கிடையாது, நீங்க பாகிஸ்தான் போங்க, எப்ப இந்தியா விட்டு பாகிஸ்தான் பிரிஞ்சுதோ அப்ப வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து தனிநாடு கேட்டீங்க இல்லையா, ஏன் நீங்க இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, சோ நீங்க பாகிஸ்தான் போங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது, இஸ்லாமியர்களை ஒருதலை பட்சமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படின்றதுனால நான் வந்து ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்றத ஜெயலலிதா அம்மா உறுதியா சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பி மட்டும்தான் இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. சோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேவோட முரண்பாடு இருக்குது இஸ்லாமிய சமூகத்துக்கு, ஏடிஎம்கேவோட நிச்சயமாக அவங்க கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி முடிவாக சொன்னது, நான் வந்து பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன். என்ன காரணம்னா பொதுமக்களே வந்து அதை விரும்பல, இஸ்லாமிய சமூகம் வந்து அதை விரும்பல அப்படின்றப்ப நாம வந்து எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டோமோ என்ற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த பிறகு பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல இப்போ வரைக்கும் அவர் உறுதியாக இருக்கிறாரு. 26 என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஏடிஎம்கே இஸ்லாமியர்களை எப்படி நடத்தியது, அதற்கு பிறகு டிஎம்கே எப்படி நடத்துகிறது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இப்ப இருக்குது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பெரும்பான்மையான இடங்கள் வந்துட்டு சீட்டுகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படலன்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இப்படி சிதறுகிற வாக்குகளை ஒட்டுமொத்தமாக விஜய் அள்ளுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ரம்ஜான் பண்டிகையில அவர் கலந்துகிட்டார் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. விஜய் வந்துட்டு குல்லா போட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு அப்படி காரை விட்டு இறங்கி வரும்பொழுது இஸ்லாமியர்கள்லாம் அப்படி மிரண்டு போயிருப்பாங்க. ஏன்னா நபிகள் நாயகமே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களை இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சந்திச்சு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. அதாவது தொடர்ச்சியாக துப்பாக்கி பீஸ்ட் மாதிரியான திரைப்படங்கள்ல எங்களுடைய சமூகத்தை மட்டும் ஏன் தேச விரோதியாக நீங்க காமிக்கிறீங்க, நாங்க தான் வன்முறை தூண்டுறோமா, நாங்க தான் குண்டுவெடிப்புல ஈடுபடுறோமா, வேற எந்த சமூக மக்களும் இதில் ஈடுபடவில்லையா என்ற ஒரு கேள்வியை மட்டும் நீங்க தயவு செய்து பார்த்து நீங்க கேளுங்க. சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை சீரழிக்கும் வகையில முன்னுதாரணமாக
திரைப்படங்களை எடுத்து அதுல 200 கோடி 250 கோடி விஜய் வந்து சம்பளமாக வாங்கிட்டு அதற்கு பிறகு இது வந்து படைப்புங்க, இது வந்து கலைத்துறை, இது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதெல்லாம் நிஜமாக நான் சொல்றேன், நடிகராக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. பட் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரும்போது இதெல்லாம் நாம கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இப்தார் நோம்புல போய் அவர் கலந்துகிட்டது நமக்கு விமர்சனம் இல்லைங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் போகட்டும், தாராளமாக நோன்பு திறக்கட்டும், அவர் நோன்பு கஞ்சி குடிக்கட்டும். சோ இஸ்லாமியர்களுக்கு அவர் வந்து சாதகமாக நடந்துகிட்டோம். ஆனால் அந்த மக்களை வைத்துக் கொண்டு ஓட்டுக்காக இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் அந்த மக்கள் வந்து இவங்களை வந்து விடவே மாட்டாங்க. நிச்சயமாக அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மு.க. ஸ்டாலின் வந்து தெளிவா இருக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் இந்து பண்டிகைக்கு நான் நிச்சயமாக வாழ்க்கை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு. பட் வந்து மேடையில போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு, 100 முறை நான் சொல்லுவாங்க, நான் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய அந்த நோம்பு நிகழ்ச்சியில நான் கலந்துப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில வந்து சொல்லுவாரு. பட் இந்துக்களுக்கு வந்து ஆதரவாக பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, வாழ்த்து சொல்லவும் மாட்டாங்க. எலெக்ஷன் வரும் பாருங்க, அந்த நேரத்துல வந்து எங்க அம்மா எல்லாம் கோவிலுக்கு போவாங்க, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் தாங்க, ஸோ நாங்க வந்து இவ்வளவு கும்பாபிஷேகம் இருக்கும், இவ்வளவு கோவில்களை வந்து நாங்க திறந்து வச்சிருக்கோம், இவ்வளவு கோவில் இடங்களை வந்து நாங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ண இடங்களை வந்து மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க. பட் முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஓட்டுக்காக மட்டும்தான். ஏன் வந்து டிஎம்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்து மக்கள்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஆட்சியை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பிடிக்கலையா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இந்து மக்கள் வந்து எழுப்பணும். இந்து மக்கள் வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக இது வந்து ஒருபோது மாறவே மாறாது. பெரியார் உட்பட நீங்க எடுத்துக்கலாம், குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு திருநீரை வந்து பூசி விட்டாரு, பெரியார் அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. பாரத பிரதமர் மோடி அவர் வந்து நான் குள்ளெல்லாம் போட மாட்டேன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் சீமான் வந்துட்டு ஓட்டுக்காக அரசியலுக்காக புல்லா போடக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. ஆனால் இப்ப வரக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து நடிகர் விஜய்ன்னு சொல்லலாம். திரைப்படங்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களை விரோதிகளாக தேச விரோதிகளாக காமிச்சிட்டு இன்னைக்கு வந்து அவங்க கூட உட்கார்ந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நீங்க பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, சோ அதுல வந்து 234 தொகுதி இருக்கு. அதுல எத்தனை தொகுதிகளுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வந்து சீட்டு அவர் கொடுக்க போறாரு அப்படின்ற பொறுத்துதான் நடிகர் விஜய் வந்து நோம்பு கஞ்சி எதற்காக குடித்தாருன்றதை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இஸ்லாமிய மக்கள் மீது உள்ள பாசமா இல்ல வந்து ஓட்டுகளுக்காக அவர் அங்க போய் உட்கார்ந்தாரா அப்படின்றத 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதையும் தாண்டி வந்து நடிகர் விஜய் இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய கடமைகள் இருக்குது, மத்திய அரசை எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. நீங்க 370 நீங்க எடுத்துக்கலாம், முத்தலாக் நீங்க எடுத்துக்கலாம். சோ இப்போ நீண்ட காலமாக கோயம்புத்தூர் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆயுள் தண்டனை என்றாலே 14 ஆண்டுகள் மட்டும்தான். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை வந்து எப்படி வெளியில கொண்டு வர போறீங்க? அதற்கு தமிழக அரசு வந்து என்ன செய்ய போகுது? தமிழக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க போறீங்களா? ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க போறீங்களா? இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் வந்து விஜய் எப்படி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க போறாரு? இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பண்ண போறாரு? கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன பண்ண போறாரு? ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போகிறாரு? எந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போறாரு? இல்ல ஓட்டுகளாக மட்டுமே அந்த மக்களை பயன்படுத்த போறாரா அப்படின்றத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணுங்க. சோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே கிறிஸ்டினா இருப்பாங்க, இஸ்லாமியரா இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க. பட் முழுமையாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களை கிறிஸ்தவ மக்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு பொதுமக்கள் டிஎம்கே கட்சி மீது வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்குது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. கூட்டணி கட்சியில நிறைய இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்குது. சோ அவங்க கூட எதிர்த்து கேட்க முடியல. சட்டமன்றத்துல ரொம்ப நாசுக்காதான் அவங்க பேச முடியுது. இப்படி ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு மக்கள் இருக்கும் பொழுது விஜய் வந்து அதையெல்லாம் தாண்டி எப்படி இஃப்தார் நோன்பை வந்து அவரே நடத்தினாரோ அதே மாதிரி ஒரு வித்தியாசமான அரசியல் கட்சி தலைவராக இருப்பாரா? இல்ல இவங்களே மாதிரி ஓட்டுக்காக அவர்கள் பயன்படுத்துவாரா? இல்ல அண்ணன் சீமான் மாதிரி எங்க குள்ளாலாம் போட தேவையில்லைங்க, நீங்க வந்து சிறுவெல்லாம் போட தேவையில்லை, எனக்கு என் மக்கள் முக்கியம், எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா? சோ அதை சார்ந்து எல்லா மக்களுக்காகவும் பேசுவேன் நானே. தாழ்த்தப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள், ஜாதி சமூகம் எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு இன்னைக்கு பொது மக்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்கார் இல்லையா? சோ அவரை ரோல் மாடலா எடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நாம நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இனியும் வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல
திரைத்துறையினர் எடுத்தாங்கன்னா இஸ்லாமிய மக்கள் வந்து நிஜமான சொல்றாங்க, நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது, கண்டிப்பா எதிர்த்து வந்து நீங்க கேள்வி கேட்கணும். சோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சினிமா என்பது வந்து மிக பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம வந்து கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். படைப்பாற்றல் இது வந்து சுதந்திரம் என்பதை தாண்டி எல்லை மீறி அவங்க வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு நடிகரா நம்ம பார்த்திருந்தோம், ஒரு அரசியல் கட்சி தலைவனாக வந்துட்டாரு. இதற்கு மேலேயாவது டாஸ்மாக் பத்தி அவர் பேசுவாரா? ஏன்னா ஒட்டுமொத்த திரைப்படங்கள்லயும் மது இல்லாத காட்சி கிடையாது. விஜய் நடித்த எல்லா திரைப்படங்கள்லயும் வந்து மது காட்சி உண்டு, பாடல் வரிகள்லாம் உண்டு. சோ அப்படிப்பட்ட விஜய் வந்து இன்னைக்கு வந்து பெண்களை பற்றி கவலைப்படுறாரு, மகளிர் தினத்துக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாரு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நடிகர் விஜய்க்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு 99 விழுக்காடு பெண்கள் தாலி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? திரைத்துறையினர் மட்டும்தான். நீங்க எடுக்கக்கூடிய அந்த திரைப்படம், தமிழக அரசு நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாக், இதுதான் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து தாலி இருக்க பெண்கள் தாலி இருக்க காரணமாக இருக்குது. விஜய் என்ன பண்ண போறாரு? மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்வதற்கு விஜய்க்கு அருகதை இருக்கா இல்லையான்றத விஜய் ஒரு நிமிடம் நீங்க உட்கார்ந்து திங்க் பண்ணி பாருங்க. சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.